இன்னைக்கு ரவா கேசரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் நிறைய நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் ரவை போட்டு நல்லா வறுக்கணும். எவ்வளோ தூரம் வறுக்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இப்போ 1 கிளாஸ் ரவை எடுத்தீங்க அப்படின்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா சுடு தண்ணி நல்லா போட்டுட்டு அடுத்து சுகர் 1 கிளாஸ் ரவைக்கு 1 கிளாஸ் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு 1.25 கிளாஸ் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கலர் பவுட்ரு போட்டு கலரிட்டு நெக்ஸ்ட்டு ஏலக்காவும் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச கேஷ்யூ அண்ட் கிரேப்ஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் போட்டால் தான் நமக்கு கையில் ஒட்டாமல் நல்லா ரொம்ப சாஃப்டான ரவா கேசரி நமக்கு கிடைக்கும். அந்த கேசரி எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை. டேக் கேர்.